வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், DXY, பிட்காயின் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்க. டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்கிறவங்களும் கால் பண்ணலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸில் இப்போ மார்க்கெட் பக்கத்தில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இது மேலே புஷ் பண்ணி கீழே உடைத்தால், இந்த இடம் உடைஞ்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டாலர் இண்டெக்ஸ் வந்து கீழே வந்து 99.5 வரைக்கும் வரும். திருப்பி அந்த 99.5ங்கிறது பிரேக் ஆயிடுச்சு, இந்த சேனல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. நெக்ஸ்ட் வீக் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நியூஸஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வீக்குமே மார்க்கெட்டுக்கு டேட்டா நியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மி விஎஸ்க்கு. அதுக்கு அடுத்த வாரம் தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா நியூஸ் நமக்கு வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஜிடிபி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ப்ரைஸ் வந்து திருப்பி கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எனி செல் செட்டப் நீங்கள் வந்து செல் ட்ரை பண்ணுங்கள், பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நல்லா வந்து மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ணியிருக்காங்க, ஈரான் அண்ட் யூஎஸ் உடைய கான்ஃப்ளிக்ட். பட் இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகக்கூடிய ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சு. இன்னும் ஒன் மோர் புஷ் கொடுத்தா கூட மார்க்கெட் திருப்பி கீழே வர வாய்ப்பு இருக்கும். சரி, இப்படி டெக்னிக்கலாக இருக்கும் பொழுது நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த மாதிரி இடத்துல ரியாக்ட் பண்ணி கீழே இறங்குது அப்படின்னா திருப்பி வந்து அவங்களுக்குள்ள ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 85 பெருசாக தாண்டாம அதுக்குள்ள மார்க்கெட் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தெரிந்தால் நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து இன்னொரு ஒன் மோர் ட்ராப் வந்து கொடுக்கணும். ஸோ இதோடைய வேவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸோடைய வேவ் ஸ்ட்ரக்சர் இதுதான். அப்போ இன்னொரு ஃபால் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு ஆயில்ல. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா, சான்சஸ் இருக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் இருக்கு. எப்போ நமக்கு வந்து கிளீனாக ஒரு பிரேக் அவுட் வருதோ அப்போதான் மார்க்கெட் வந்து பை சைடுக்கு போகும். அது வரைக்கும் ஒரு கன்சாலிடேட்டருக்கு ஒன் மோர் ட்ராப் அப்படிங்கிறது பிட்காயினில் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக, ஓகே, இது வந்து அவ்வளோ கரெக்டாக இல்லை, பட் ஒரு சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கன்சாலிடேட் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு புஷ் கிடைக்கும். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஹையெல்லாம் ப்ரீச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. எனி ஒரு கரெக்ஷன் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் எப்போ பிரேக் அவுட் நடந்தாலும் நீங்கள் செல் செட்டப் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபேஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு ஒன் மோர் புஷ் கொடுத்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபால் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. அல்லது இங்கேயே கன்சாலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி ஒரு பிரேக் அவுட் அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் போய் பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து இந்த பிரேக்கை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 4 hour சார்ட் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் செல் ட்ரை பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்ஷனில் இருக்கு. கீழே வந்தாலும் டக்குன்னு மார்க்கெட் மேலே புஷ் பண்ணிடும். 61,000க்கு கீழே வந்தால் நம்ம செல் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இன்னைக்கு நடக்காது. ஸோ நமக்கு மண்டே மார்க்கெட்டில் தான் தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த 2 or 3 days பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்குள்ளேயே தான் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கும். 61,000க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேயும் ஸ்லோ டவுனில் தான் இருக்குது. ப்ரைஸ் எப்போ வேணாலும் இப்படி ஒரு பை செட்டப் நமக்கு கொடுக்கும். ஸோ பை கிடைக்கிறதுக்கு சில்வரில் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ எனி பிரேக் அவுட் மார்க்கெட் வந்து பை ஆகும். கோல்டும் பை தான், சில்வரும் பை செட்டப் தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அக்ரஸிவாக இந்த மாதிரி ஒரு ஃபால் இல்லை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு. எப்போ வேணாலும் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். பை செட்டப் தான் நம்ம ட்ரை பண்ணோம். செல் செட்டப்பை முடிஞ்ச அளவு
அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அது எதுல வேணாலும் போலாம். பைக்கூடயும் போலாம், செல்குள்ளயும் போலாம். நாங்க எங்க வியூ தான் சொல்றோம். பட் நீங்க எதாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி போங்க. கோல்டு. நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் கோல்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த இடம். ஓகே. இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பான்ஷன் ட்ரையாங்கிள். ரைட்? இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வந்துருச்சு, மேலே போயிடுக்கு, கீழே வந்திருக்கு. நம்ம இங்கிருந்தே அந்த பை செட்டப் எதிர்பார்த்தோம். பட் அது டீப்பர் கரெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு சப்போர்ட் ஜோன் தான். எப்போ வேணாலும் மார்க்கெட் திருப்பி பை எடுக்க ட்ரை பண்ணலாம். எப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் மார்க்கெட் வந்து 4010 தாண்டணும். ஓகே. 4010க்கு மேலே. ஓகேங்களா? நல்லா போய் ஹோல்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க பை ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ லெவல். இன்னைக்கு மார்க்கெட் வந்து 3990 ஆர் 4000 இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டாவே நம்ம வந்து இதை வந்து சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு டே. ஓகே. இன்னைக்கு ஃபுல் டேல பெரிய நியூஸஸ் மார்க்கெட்ல இல்ல. மார்க்கெட் இங்கேயே சப்ஸ்டெயின் ஆகி இப்படி மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டா கம்மிங் வீக்ல இந்த ஃபாலை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நான் பை செட்டப் தான் ட்ரை பண்ணுறேன். செல் அப்படிங்கிறது பார்த்து தான் எடுக்கணும். சின்ன சின்ன குட்டி குட்டி செல்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல், இந்த டவுன் சைட் சேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரெண்டாக எடுத்துக்க முடியாது. இந்த ட்ரெண்டுக்கான கரெக்ஷனாக தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல லைட்டாக ஸ்வீப் ஆகலாமா? ஆகலாம். பட் இங்கிருந்தே மார்க்கெட் எப்போ வேணாலும் பை எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா தெரியுது. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம். ஓகே. ஸோ இந்த சேனலில் தான் இப்போ மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஓகே. நான் உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன். இந்த இடம். இப்போ கீழே ட்ராப் ஆகிட்டு இருக்கிறது. இந்த ஹைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டச் பண்ணி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கும். ரைட்? திருப்பி வந்து இந்த ஹை பிரேக் ஆனால் நமக்கு மார்க்கெட் பை செட்டப் கொடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் பாட்டம் வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் வந்து பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணுற கேல்குலேட்டு திருப்பி மார்க்கெட் வந்து 4010க்கு மேலே நல்லாவே க்ளோஸ் பண்ணி நின்றுட்டான் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ப்ளஸ் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா தெரியுது. ஒருவேளை ப்ரைஸ் வந்து நிற்காம கீழே வந்துருச்சு அப்படின்னா ஆஸ் பர் டே ஃப்ரேம் பிரகாரம் ஒன் மோர் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல பாட்டமை வந்து பிரேக் பண்ணுறான். இந்த மல்டிபிள் பாட்டம்ஸை வந்து மார்க்கெட்னால நிற்க முடியாமல் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி உண்டு. அது நம்ம மண்டே மார்க்கெட் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரேக் ஆகிற சமயத்தில் உங்களுக்கு செல் செட்டப் கிடச்சிச்சின்னா போங்க. இப்போ வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை செட்டப்பில் தான் இருக்குது. இங்கே கீழே பிரேக் பண்ணது கூட சரியாக பிரேக் ஆகாமல் ரிஜெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் எனி பை செட்டப் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஸ்டாப் யூஸ் பண்ணி தான் பை போகணும். ஸ்டாப் இல்லாமல் பை போகாதீங்க. ஓகே. ஓவர் நைட் பொசிஷன் எடுக்க வேண்டாம். பார்க்கலாம் மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுதோ இதை வச்சு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்ஸில் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதனால நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும். நான் கெஸ் பண்ணுறது இந்த மந்த் எண்டுக்குள்ள மேக்சிமம் திருப்பி வந்து அவங்களுக்குள்ள ஒரு பீஸ் டீல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். பேசுவாங்க. பேச்சுவார்த்தை நடந்தாவே கோல்டுக்கு இது பாசிட்டிவாக அமைஞ்சிரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சதவீதம் குறைஞ்சிருச்சு. அதனால வந்து அப்படியே ஸ்டே ஆனாவும் கோல்டுக்கு இது பாசிட்டிவாக தான் அமையும். ஸோ கோல்டு டெக்னிக்கலாகவும் செல்ல இருந்தால் கூட செல் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. பை செட்டப்புக்கு மார்க்கெட் எப்போ வேணாலும் கொடுக்கும். ஒரு பை நல்ல ஹெவியான பை நமக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. 4420 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி மினிமம் இருக்கு. ஸோ அதனால எனி பை செட்டப் சின்ன ஸ்டாப் வச்சு பை ட்ரை பண்ணுங்க. பெரிய டார்கெட்டை எடுங்க. செல் செட்டப் கிடைச்சா ஸ்டாப் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டார்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், வேற டெக்னிக்கல் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க்யூ.